ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ராவண கோட்டம் படத்தின் திரை விமர்சனம். ஒரே அடியில அடிச்சு விட்டு வா மச்சான். கீழே தெரியுதான் கெத்துன்றது காமி போ. கர்மா ஊரா இது? ஜார்ல ஊரை பத்தி தப்பா பேசினா ஓங்க போய் போடுவேன். நீ பாட்டுக்கு எனக்கு முத்த கொடுத்துட்டு வந்துட்ட. இனி என்னை யாரு கட்டிக்குவா? நீ தான் கட்டிக்கணும். கட்டிக்கோ. ஊர் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக என் தலையை வெட்டி கொடுக்க சொன்னா கூட வெட்டி கொடுக்க தயார். இது ராவண கோட்டம். ராவண கோட்டம் படத்தில் சாந்தனு பாக்கியராஜ், பிரபு, இளவரசு, கயல் ஆனந்தி, மதுரை சுஜாதா, தீபா சங்கர், செங்குட்டுவன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். வெற்றிவேல் மகேந்திரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ராக் பிரபு சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் விக்ரம் சுகுமாரன். ராமநாதபுரத்தில் வர பட்டிக்காடு தண்ணிக்கு சிரமப்படும் மக்கள், நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே வாய்க்கும் வயிற்றுக்கும் உணவு கிடைக்காமல் திண்டாடுகிற மக்கள். இதில் அந்த ஊரில் மேலத்தெரு கீழத்தெரு என்று இருக்கிறது. மேலத்தெரு நாட்டாம ஜமீன்தார் பிரபு, அவருடைய மகன் சாந்தனு பாக்கியராஜ். கீழத்தெருவில் அந்த தெருவுக்கு தலைவர் இளவரசு, அவருடைய மகன் செங்குட்டுவன். இதில் மேலத்தெரு கீழத்தெரு என்பதை நாம் சொல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். மேல் சாதி கீழ் சாதி என்பதைத்தான் மேலத்தெரு கீழத்தெரு என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன். சாதி வேறுபாடு இல்லாமல் நட்போடு ஒன்றாகி இருக்கிறார்கள் பிரபுவும் இளவரசும். அவ்வளவு திக்கான வாரிசு நண்பர்கள். எப்பவும் நண்பர்கள் எந்த சூழ்நிலையிலும் எதிரிகளாகிவிடலாம் என்பதை இந்த படம் நிரூபித்திருக்கிறது. அந்த ஊருக்கு கயல் ஆனந்தி சாந்தனு பாக்கியராஜின் முறப்பெண் வருகிறார். சாந்தனு பாக்கியராஜுடைய அத்தை மதுரை சுஜாதா கிராமத்தில் வளர்ந்து நகரத்துக்கு போய் அப்படியே இங்கிலாந்து இளவரசி மாதிரி டசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுகிறார் தப்பு தப்பா. மகளையும் அதுமே நினைக்கிறாரு. அந்த ஊர் மக்களை ஒரு மாதிரி ஏளனமாகவும் நையாண்டியாகவும் பார்க்கிறார். அவருக்கு நேர் எதிரி யாருன்னா தீபா சங்கர். ஆட்டேங்கப்பா, தீபா சங்கருக்கும் சுஜாதாவுக்கும் போட்டி வச்சா தீபா சங்கர் மதுரை சுஜாதாவை ஃபூன்னு ஊறி தள்ளிடுறார். அந்த அளவுக்கு அட்டேங்கப்பா. அங்கமுத்து மற்றும் சுந்தரிபாயை கலந்த தோற்றத்தில் வருகிறார் தீபா சங்கர். கிராமத்தில் வெள்ளந்தியாகவும் வீராவேசமாக இருக்கும் ஒரு நடுத்தர வயது பெண்ணாக வருகிறார் தீபா சங்கர். வெளுத்து கட்டுறார். அந்த ஊரில் தண்ணி கிடையாது. ஒரே ஒரு குட்டை, அது எப்போது தண்ணி வரும், அதை போய் எடுத்துகிட்டு வருவாங்க ஜனங்க, அதை வச்சு தான் குடிப்பாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு குட்டை, இன்னொரு வாய்க்கால் நம்ம கட்டணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் மனு கொடுக்க போகிறாங்க பிரபுவும் இளவரசும். அப்போ தான் பிரபுவுக்கும் இளவரசுக்கும் புரியுது அந்த கிராமத்தில் தண்ணி பஞ்சத்துக்கு காரணமே கருவேல ஓடமரங்கள். கருவேல ஓடமரங்கள் அந்த கிராமம் பூரா பச்சை பசேல்னு வளர்ந்து அந்த தண்ணி இருக்கிற தண்ணியும் உறிஞ்சி குடிச்சிடும். நம்ம காவாயில் படர்தாமரை இருக்கு இல்லையா, காவாயில் நதியலைகள் நதி நீர் ஓடைகளில் எப்படி படர்தாமரை அந்த தண்ணியை உறிஞ்சுதோ அதே மாதிரி தண்ணீர் இல்லாத இடங்களில் கூட நிலத்தடி நீரை உறிஞ்சி விடும் இந்த சீம கருவேல ஓட மரங்கள். அந்த சீம கருவேல ஓட மரங்களை வெட்டிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி ஈஸியாக வரும்பா அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறாரு. ஏங்க இதை நீங்கள் சொல்லலைன்னு சொன்னால் கலெக்டர் சொல்கிறாரு, ஏப்பா இதெல்லாம் அரசியல் இருக்குது, அதெல்லாம் பெருசுப்படுத்தி கேட்காத, நீங்களாம் அந்த மரத்தை வெட்ட முயற்சி பண்ணுங்கள், தன்னால் தண்ணி வருங்கிறாங்க. ஆனால் அந்த கலெக்டரே ஒரு உண்மையை சொல்கிறாரு. கார்ப்பரேட் கம்பெனி ஒன்று அங்கே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகுது, அதனால் உங்களெல்லாம் காலி பண்ண சொல்ல போகிறாங்க, உங்களெல்லாம் நகரப்புறத்துக்கு போங்க, அந்த கிராமத்தில் இந்த கார்ப்பரேட் கம்பெனி வருவதற்கு அரசியல் உள்ள ஆட்சியாளர்கள் லஞ்சம் வாங்கி கவுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த ஊரில் எம்எல்ஏ அருள்தாஸ் அவரை எடுத்த எடுப்புலேயே கருப்பூரம் நாடி போட்டுட்டு சும்மா வெள்ளஞ்சொல்லியமாக வருவார். ஆனால் அந்த கிராமத்தில்
இளவரசும் பிரபுவும் இணைந்து பணியாற்றியதுனால இளவரசு எம்எல்ஏ அருள்தாஸ் எம்எல்ஏ ஆகிருப்பார். அதனால் வந்தவுடனே கூட கும்பிடு போடுவார் பிரபுவுக்கு, ஐயா அப்படின்ட்டு. என்னையா சும்மா வரமாட்டியே நீ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஊரில் அமைச்சர் வரணும், அமைச்சர் வந்து இந்த கோயில் திருவிழாவில் சமபந்தி விருந்து போடணுங்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு முடியாது, ஏன்னா நீ இங்கே வந்து அரசியல் கொண்டாடுவ, அப்போ மந்திரி வருவாருன்னு சொல்லி எல்லா கட்சிக்குடியும் பேனர்களையும் வச்சு ஊரை 2 படுத்திடுவேன், வேண்டாங்கிறாரு. இல்லை கண்டிப்பாக வரணும், வந்தால் நல்லாயிருக்கும், போவே அப்படின்னு துரத்தி விட்டுவார். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அரசியலில் பிரபுவும் இளவரசும் எதிரியாகிறாங்க உள்ளூர் எம்எல்ஏக்கு. அதேமாரி முறைப்பெண் கயல் ஆனந்தியை காதலிக்கிறாரு சாந்தனு பாக்கியராஜ். ஆனால் அவங்க முறை அத்தைக்காரர் வந்து எதுக்குறாரு சாந்தனு பாக்கியராஜை. இந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு நட்பு ரீதியாக பழக ஆரம்பிக்கிறாரு இளவரசுவின் மகன் செங்குட்டுவன்ட்ட. அதை அந்த படுபாவி இன்னொருத்தன் சொல்லி கொடுத்தாங்கிற பிறகு லவ்னு நினச்சிருவான். எப்போவும் நண்பர்களுக்குள் காதல் குறுக்கிட்டால் எதிரிகளாகி விடுவார்கள். இதான் இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதான் கதை. அதாவது ராவணக்கோட்டத்தின் கதை. கதையின் நாயன் சாந்தனு பாக்கியராஜ் சும்மா சொல்லக்கூடாது, மிக அருமையாக நடித்திருக்கிறார். தன்னுடைய கடுமையான உழைப்பை இந்த படத்துக்கு போட்டிருக்காரு. அந்த வர பட்டிகாலில் கொளுத்துற வெயிலில் அக்னி சித்திரில் 40 நாள் இருந்து ஆள் செக்கச்செயல்னு செவ்வாழை குட்டியாக இருந்தவர் அப்புறம் பார்த்தா கருப்பாக இருக்கார். உணர்வுமாக அடிக்கிறார், நவரச நாயகனாக பரிமளிக்கிறார் சாந்தனு பாக்கியராஜ். அது எந்த ஒரு சின்ன விமர்சனம் கூட அவர் மீது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய தந்தை பாக்யராஜ் சார் வந்து அவ்வளோவா நடிக்க மாட்டார். வசனத்திலையும் அந்த திரைக்கதை அமைப்பிலையும் அவர் ஸ்கோர் வாங்கி கதாநாயகனாகி ஒரு வசூல் மன்னனாக திகழ்ந்தார் பாக்யராஜ் சார். அதேமாதிரி அவருடைய அம்மா பூர்ணிமா பாக்யராஜும் மிக அருமையாக நடிப்பார். பல நடிகர்களுடன் ஜோடியாக சேர்ந்து நடித்தவர். அதனால் தாய் 8 அடி பாஞ்சா மகன் 16 அடி பாய்வான்ல, அந்த மாதிரி மிக அருமையாக நடித்திருக்கிறார் சாந்தனு பாக்கியராஜ் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் பிரபு அந்த கம்பீரமான அந்த குட்டியான நட போட்ட மாதிரி இல்லாமல் பெரிய யானை நட போட்டு வரும்ல, கம்பீரமாக ஒரு யானை தந்தம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வர்றாரு. எப்போவுமே பிரபு வந்து அந்த பாத்திரமாகவே மாறி பரிமளிப்பது போல் இதிலும் அதே மாதிரி தன்னுடைய பட்டை தீட்டப்பட்ட வைர அடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சோகம் அருமையாக செய்திருக்கிறார். கோபம், கொப்பளித்தல், எம்எல்ஏ மீது கோபம் எல்லாம் பிரபு அவங்க அப்பாவுக்கு வாரிசாக திகழ்கிறார். இளவரசு ஆரம்பத்தில் இவர் ஒளிப்பதிவாளர், இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல நண்பராக, ரஜினிகாந்தும் சரத்பாபும் நண்பர்களாக வருவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துலையும் நல்ல நண்பராக வந்திருக்கிறார் இளவரசு. அதாவது சாதி எந்த சூழ்நிலையிலும் நட்புக்கு குறுக்கை நிற்காது என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார் இளவரசு. அவருடைய கண்ணீர் வார்த்தைகள், அந்த மதுரை ஸ்லாங்கெல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்கார் இளவரசு. தன் திருவை சார்ந்தவர்கள் பிரபு லேசாக குறை சொன்ன உடனே எகிரி விழுவார் பாருங்கள். யாரடா குறை சொல்கிறீங்க, அவராடா சோறு போடுறாரு, 30 வருஷமாக சோறு போட்டுட்ருக்காரு, அவரே பேசுகிறீங்க என்று எதிர்த்து பேசுகிற கட்டத்தில் இளவரசு ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தில் 2ஆம் கதாநாயகன் அவர் செங்குட்டுவன் புதிய கதாநாயகன் மாதிரியே தெரியல. ஆஜானுபாகுவான தோற்றம், அதே போல் பாடி பில்டர் உடம்பு, அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு தேர்வாகி போஸ்டிங் கிடைக்காத சூழ்நிலையில் அவர் இருக்கார். அந்த ஊரில் பிரபு சாந்தனு பாக்கியராஜுக்கு இணையாக நடித்திருக்கிறார் செங்குட்டுவன் என்று சொன்னால் அது இணையாகாது. ஏன்னா ஒரு நண்பர்களுக்குள் நடிப்பு போட்டி என்று வந்துவிட்டால் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு முடிவெடுத்து செங்குட்டுவன் நடித்திருக்கிறார். அந்த கோபக்கனல், நண்பன் மீது கோபம், நண்பனுக்கு எதிரியாவதெல்லாம் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் செங்குட்டுவன். இனி வருங்காலத்தில் அவரும் கதாநாயகனான வாய்ப்பு அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். கதாநாயகி கயல் ஆனந்தி ஒரு குழந்தை பெற்ற பிறகு இன்னும் 8வது வகுப்பு படிக்கிற மாணவி மாதிரியே இருக்கார். அருமையான நடிப்பு. அதாவது அவர் பெரிய தோற்றப்பொழிவுன்னு சொல்லாட்டா கூட ஆளுக்குள்ளந்தான், ஆனாலும் அந்த கண்ணசைவு இருக்குது பார்த்தீங்களா, முகபாவனை, ஒரு பாடி லாங்குவேஜெலாம் பிரமாதப்படுத்துகிறார் கயல் ஆனந்தி. சூப்பராக நடிச்சிருக்கார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் ஒரு முடவன், ஒரு கை இல்லாதவர் வில்லா நடிச்சிருக்காரு. அடே பாவி, அந்த பாவி கண்ணில் இருந்து நெருப்பு பொடி பறக்குதுங்க. புது நடிகர் பேர் தெரியல.
மதுரை சுஜாதா நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த மதுரை அம்மா வர்றாரு பல படங்களில். இந்த படத்தில் அவர் வந்து மதுரையிலேருந்து அதாவது அந்த ராமநாதபுரம் கிராமத்திலேருந்து சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து நவநாகரிகம் அங்கே வர்றாரு. அந்த தோற்றத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட சமாளித்து நல்லா நடிச்சில் பேர் வாங்குறாரு மதுரை சுஜாதா. ஆனால் தீபா சங்கர் தான் அப்பா லாவடி பண்ணுறாரு பாருங்க. சடுகுடில் நிறைய பேர் அடித்து ரன் வாங்குறாருல, அந்த மாதிரி தீபா சங்கர் நாலா பக்கமும் சுழண்டு அடித்து பேர் வாங்கிட்டார் தீபா சங்கர். இந்த படத்தில் ராக் பிரபு சண்டை காட்சியில் அமைத்திருக்கிறார். மிக அருமையாக, அதாவது கிராஃபிக்ஸுக்கு கலக்கல் இல்லாமல் நேச்சுரல் இயற்கையான சண்டைகள் எப்படி மோதிக்கொள்வார்களோ அதே போல் சண்டை அமைத்திருக்கிறார் ராக் பிரபு. அது மட்டும் இல்லை, அந்த செங்கச்சூளையில் ஃபைட் எடுத்துருக்கும்போது நமக்கே கதங்குது. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. அந்த இடத்துல எப்படி சண்டை காட்சி எடுத்தார் ராக் பிரபு என்பது தெரியவில்லை. அதுமாதிரி சாந்தனு மற்றும் செங்குட்டுவன் ஆகியோரும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஜஸ்டின் பிரபாகரன் பெரும்பாலான காட்சிகள் வந்து மாண்டேஜ் ஷாட்ஸ் தான். சின்ன சின்ன பாடல் காட்சிகள் நிறைய இருக்குது. ஒரு லவ் டியூட்டும் இருக்குது. ஜஸ்டின் பிரபாகரன் பட்ஜெட் படத்துக்கு ஏற்றாற் போல நல்ல இனிய மெட்டுகளை போட்டு நம்முடைய மனதை கவர்ந்திருக்கிறார். பின்னணி இசையும் ஜஸ்டின் பிரபாகரன் ஸ்கோர் செய்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஒளிப்பதிவாளர் வெற்றிவேல் மகேந்திரன் அருமையாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். எந்த குறையும் சொல்ல முடியாது. அதில் குறிப்பாக அந்த செங்கச்சூளையில் சண்டை காட்சிகள் பிரமாதப்படுத்தி எடுத்திருக்கிறார். அதே போல் அந்த வெடிகுண்டு வெடிக்கிற காட்சிகளில் ஆப்பிள் சிதறுவதெல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்கிறார் வெற்றிவேல் மகேந்திரன். அவருக்கும் நமது பாராட்டு. கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் விக்ரம் சுகுமாரன். சில லாஜிக் எரர்கள், அதாவது லாஜிக் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து போகின்றன. அது கதையுடைய ஓட்டத்தில் அது ஒன்றும் பெருசாக தெரியலை. இந்த படத்தில் சீமை கருவேல மரங்கள்ங்கிறது விக்ரம் சுகுமாரனுக்கு ஒரு விஷயம் தெரியல. இந்த கருவேல மரங்களில் 2 மரம் இருக்குது. ஒன்று கருவேல மரம், இன்னொன்று வந்து ஆடு திங்கிற கொடுக்காப்புளி மாதிரி காய் வந்தக்கூடிய உடமரம். 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உடமரம் வந்து இலத்தலைகளெல்லாம் வந்து ஆடு மாடு திங்கும். ஆனால் கருவேல மரம் அந்த முள்ளுக்கு குத்திச்சுன்னா புண்ணாயிரும். அந்த அளவுக்கு ஒரு கொடிய விஷயம். அந்த கருவேல மரங்களுக்கும் சீமை உடை மரங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்கிறார் என்பது மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்லை, மந்திரி நினச்ச உடனே ஒருத்தரை சப் இன்ஸ்பெக்டர் இப்போ கொடுத்துட முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய வரைமுறைகள் இருக்குது. அந்த மாதிரி சில லாஜிக்கிறது படத்தில் இருக்குது. அதே மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காளையை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி காளையை பிடிச்சிட்டு வருவார் சாந்தனு பாக்யராஜ். அது போஸ்டர் எல்லா போஸ்டர்லையும் இருக்குது. விளம்பரத்துலேயும் முழுப்பக்க விளம்பரத்துலேயும் காளமாடை பிடிச்சி வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் எந்த இடத்துல காட்சி வருதுன்னு நமக்கு தெரியல. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. போஸ்டரில் நல்லா இருக்குன்னு அந்த படத்தை போட்டாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. மற்றபடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளவங்க ஜாதி வெறி பிடித்து எப்படி இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் எப்படி அவர்களை திசை திருப்புகிறார்கள். இந்த காலத்தில் அரசியல்வாதிகள் எல்லோருமே ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு நன்மை செய்வதற்காக கிராமத்து ஜனங்களை வாட்டி வதைக்கிறார்கள். அந்த கிராமத்து ஜனங்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் விக்ரம் சுகுமாரன் பளிச்சென்று சொல்லியிருக்கிறார். அதுலேயும் அந்த நிகழ்வுகள் வந்து இப்போ சமீபத்திய நிகழ்வுகளாகத்தான் கற்பனை நிகழ்வுகளாக காட்டியிருக்கிறார் விக்ரம் சுகுமாரன். மக்கள் எந்த சூழ்நிலையிலும் அரசியல்வாதிகளிடம், அதுவும் போலி அரசியல்வாதிகளிடம் ஏமாந்து விடக்கூடாது என்பதை நல்ல கருத்தாகவும் சொல்லியிருக்கிறார் விக்ரம் சுகுமாரன். ராவணகோட்டம் படம் ஒரு முறை தியேட்டரில் சென்று பார்க்கலாம் குடும்பத்தோடு. ஆபாசம் இல்லை, குத்தாட்டம் இல்லை, இரட்டையர்த்த வசனம் இல்லை, நீட்டாக இருக்குது படம். பயில்வான் பார்வையில் ராவணகோட்டம் படத்துக்கு 100க்கு 42 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.